அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையினால இதுவரையில 2 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியை முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அபூபக்கரும் உமர்லாவுடைய முடிச்சாச்சு. அடுத்து இஸ்லாத்துடைய 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பார்ப்போம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்கு. ஷிஃபாத்து உமர் வ ஆசாரு, பேஜ் நம்பர் 18 இருக்கா? 8, பேஜ் நம்பர் 18 இருக்கா இல்லையா? அடுத்த பக்கம் இருக்கு. அப்படியே அது மாத்தி இது பண்ணிருக்காங்க. எடுத்தாச்சா இல்லையா? புக்கு தாங்க இருக்குல்ல? ஏன் இல்ல? 16ஆம் பக்கம் இருக்கா? 17 இருக்கு. பதினெட்டு 19 இருக்கா? அப்ப கண்டிப்பா அதுவும் இருக்குமே. ஒரே பக்கத்தை 2 எடுத்துவா. உங்களுக்கு இருக்கா போலாம்? சரி. இப்ப முதல்ல உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி உமர் அல்லாவுடைய பண்பு என்ன? ஷிஃபாத்து உமர் வ ஆசாரு, உமர் அல்லாவுடைய பண்புகள் மற்றும் அவருடைய முக்கியமான ஒரு சில வரலாறுல செஞ்ச விஷயங்கள் உமர் அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஷார்ட்டா விளங்கிக்கோங்க. என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி மிக கடுமையான ஒரு நபராக இருந்தாங்க. இஸ்லாத்தை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனா இஸ்லாத்து வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய எதிரிகளை கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா இந்த முறை இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? தவாதுவா இருந்தாங்க, முத்தவாதியா இருந்தாங்க. முத்தவாதியான் அப்படின்னு சொன்னா தன்னை அந்த பெருமைக்கு அப்படியே ஆப்போசிட். பெருமைக்கு என்ன ஆப்போசிட் வரும்? தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. இதான் உங்களை ஷார்ட்டா உமர்லாவுடைய பண்புகள் உனக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்டா. முதல் விஷயம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப கடுமையானவங்களாக இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் மீது ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறமாக ரொம்ப தன்னை தாழ்த்தியவர்களாக இஸ்லாமிய எதிரிகள் இடத்துல ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு தன்னால முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்திலையும் சரி உடல் உழைப்பாலையும் சரி இஸ்லாத்திற்காக சேவை செய்யக்கூடியவங்களாக உமர் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க. நீதமான ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல இதெல்லாம் அவங்களை பத்தின ஒரு பண்பு. நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க, உமர்லாவுடைய பண்புகள் படிச்சிருப்பீங்க. அதை எழுதிக்கோங்க. இதுல சிஃபாத் உமர்லாவுடைய பண்புகள்ல நல்லவங்க, நாவன்மை மிக்கவங்க,
நீதமா ஆட்சி இதெல்லாம் எழுதிக்குவாங்க. அவங்களுடைய ஆட்சியில முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல ஹிஜ்ரி அப்படிங்கிற நீங்க ஹிஜ்ரி காலண்டர், இந்த ஹிஜ்ரி வருடத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது யார் தான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அடுத்து ரெண்டாவது, முஸ்லிம்களுக்கான சம்பளத்தை பைத்துல் மால்ல தந்த அந்த நடைமுறையை ஏற்படுத்துறது உமர்ல தான். முஸ்லிம்களுக்கு, அதாவது குறிப்பா இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு பைத்துல் மால்ல சம்பளம், இந்த மாதிரி முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கு பைத்துல் மால்ல சம்பளம், இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துறது யார் தான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய ஆட்சி காலத்துல அஹ், கூஃபா, பசரா, பிஸ்தாத், அவங்க புக்லேயே இருக்கும் கடை இந்த அந்த சாப்டர்ல கீழே இருந்து 3வது லைன்ல பார்த்தா தெரியும். கூஃபால, பசராவுல, பிஸ்தாத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? பள்ளி வாசல்களை கட்டுறாங்க. பள்ளி வாசல்களை கட்டினாங்க. அதே போல மஸ்ஜிதுல் ஹராம விரிவுபடுத்தினாங்க. மஸ்ஜிதுல் ஹராம விரிவுபடுத்தினாரு. இப்ப மஸ்ஜிதுல் ஹராம விரிவுபடுத்துற நேரத்துல அங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த வீட்டை எல்லாம் அவங்க அந்த வீட்டு உரிமையாளர்கள் எதிர்பார்த்த ரேட்டோட அதிகமா ரேட்டு கொடுத்து வாங்கினாங்க. பள்ளி வாசலை விரிவுபடுத்தணும். பள்ளியை விரிவுபடுத்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் டெவலப் பண்ணணும். அப்ப டெவலப் பண்றதுக்கு தடையா பக்கத்துல சிலரோட வீடுகள்லாம் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க? அந்த வீட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. உமர்ல வாங்குறாங்க. எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறாங்க? இந்த வீட்டு உரிமையாளர் எதிர்பார்த்த ரேட்டை விட அதிகமாக கொடுத்து என்ன பண்றாங்க? அந்த வீடுகளை வாங்கி அதையெல்லாம் இடிச்சு என்ன பண்றாங்க? விரிவுபடுத்துறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அரசாங்கம் வந்து சில இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த வீட்டுக்கான மதிப்புல ஒரு பாதி தான் கொடுக்கும். இப்ப 50 லட்ச ரூபா மதிப்பு அந்த இடம், அரசாங்கம் ஒரு 30 லட்சம் கொடுக்கும். ஆனா உமர்ல அப்படி பண்ணல. என்ன பண்ணாங்க? அதிகமா தான் கொடுத்தாங்க. அதனால தான் நீங்க ஹரமுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மசூதுல் ஹரம் நல்லா விரிவுபடுத்தியிருக்காங்க. மசூதுல் ஹரம் நல்லா விரிவுபடுத்துறதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான சஹாபாவோட வீடுகள்லாம் இருந்துச்சு. உதாரணமா ஹோட்டலை பார்த்துருக்கோம். கிளாக் டவர் பார்த்துருக்கீங்களா? ஹரம்ல கிளாக் டவர் ஹோட்டல், பெரிய கிளாக் டவர் இருக்கும். ஹரமுக்கு மேல ஒரு ஹோட்டல் இருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து அபூபக்கர்லாவுடைய வீடு. அந்த வீடை எடுத்துச்சா அந்த ஹோட்டல் இருக்கும். அதனால அபூபக்கர்லாவுடைய வீடு இருந்த இடத்துல அந்த ஹோட்டல் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு அடையாளத்துக்கான இந்த ஹோட்டல்லயே ஒரு பிரேயர் ஹால் இருக்கு. அந்த பிரேயர் ஹாலுக்கு யாருடைய பேர் அப்படின்னா அபூபக்கர்லாவுடைய பேர் இருக்கும். இப்ப இந்த மாதிரி தான் ஃபுல்லா சுத்தி பள்ளி வாசல்களை வந்து விசாலப்படுத்த அங்க சுத்தி இருந்த வீடுகளை என்ன பண்றாங்க? உமர்ல அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்ப இதான் அவங்களுடைய ஆட்சியில பண்ண முக்கியமான விஷயங்கள். இதுவரை விளைஞ்சாமலாம். அப்ப சிஃபாத்து உமர் ஆசாரு அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துல எழுதியும் முதல்ல உமர்லாவுடைய பண்புகள், ரெண்டாவது அவங்களுடைய ஆட்சியில முக்கியமா 3 விஷயம். இன்னும் 4வது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ஆட்சியில பலஸ்தீனத்தை அவங்களுடைய ஆட்சியில வெற்றி கொண்டாங்க. மஸ்ஜித் அக்ஸாவை அவங்க ஆட்சியில வெற்றி கொண்டாங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. இது மாதிரி ஆமாண்ணே. போல. ஓகே. ஓகே. எடுத்துட்டு. ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஓ, அப்படியா?
கண்டிப்பா சார். நான் இப்போ போய் நான் எப்போ வரீங்க அது? சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள. கண்டிப்பா சார். ஆ கண்டிப்பா சார். நல்ல சார் தெரியுமா? இது வேலை வீட்டுக்கு போவாங்க சார். கண்டிப்பா. ஆமாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா நான் நாளைக்குள்ள கொடுத்துருவேன் சார். கண்டிப்பா. இதெல்லாம் சார் தெரியுமா சார் எனக்கு. ஆ என்ன பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனை. இதோட முடிச்சோம். மஸ்ஜிதுல் ஹராமை வந்து விரிவுபடுத்துனாங்க. குறிப்பா மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொண்டாங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலத்துல தான் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுது. ஓகே, இதோட இப்போ உமர்லாவுடைய சாப்டரும் முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்த முக்கியமான படம் ஹிலாஃபத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அப்படியே கீழே அந்த சிஃபாத் உமருக்கு அப்படியே கீழே வரும். இது என்ன விஷயம்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு விஷயத்தை பொறுத்தவரையில உமர்லாவுடைய மௌத்துக்கு அப்புறமா ஹிஜ்ரி 23 உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஹிஜ்ரி 23 தில்ஹிஜ்ஜாவுல, அதாவது தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த தில்ஹிஜ்ஜா மாதம் முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி. தில்ஹிஜ்ஜா மாதம் துல்ஹிஜ்ஜான்னு சொல்றோம்ல, துல்ஹிஜ்ஜா அதுல் ஹஜ். இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய அந்த மாதம் முடிவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, பையாத் பண்றாங்க. ஹலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃபான்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யார் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு? ஷார்ட்டா அவங்களை பத்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். ருக்கையாவை திருமணம் முடிச்சாங்க. ருக்கையாவுடைய மௌத்துக்கு அப்புறமா உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹுடைய மகதான். 2 பேரையும் திருமணம் முடிச்சிருந்திருக்காங்க. மிக முக்கியமான வகான உஸ்மான் ஃபி நிஹாயத்தில் ஜூதி வல் கரம் வஸ்ஸமாஹத்தி வல் பத்லி ஃபில் கரீப் ஃபில் பஈத். ரொம்ப முக்கியமான விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளலா இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல், விட்டு கொடுத்து போறதுல மிகச்சிறந்த ஒரு சஹாபியா இருந்துட்டு. அதிகமான இறையச்சவாதியா இருந்திருக்கிறான். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவங்களாக இருந்திருக்கு. இப்ப உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, வரலாறுல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு மீது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முக்கியமான நிர்வாக பொறுப்புகள்ல எல்லாம் தங்களுடைய குடும்பத்தார வச்சாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். நான் உண்மையா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லா இதுல பொறுப்புல வைக்கல. அந்த பொறுப்புக்கு தகுதியானவங்கள என்ன பண்றாங்க, குடும்பத்துக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி குடும்பத்து ஆட்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்க அவங்களுக்கு தூக்கமும் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் குடும்பத்தை உள்ள வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல வந்து வேற யாரையும் வைக்கிறது அந்த அளவுக்கு நம்பகமா இல்லை. இப்ப நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, உங்க குடும்பத்திலேயே உங்க தம்பி ஒருத்தர் இருக்கார். உங்க தம்பியை கடைக்கு அவர் வேலை இல்லாம இருக்கிற தம்பியை கடையில உட்கார வைக்கலாம், இல்ல வெளியிருந்து ஒரு ஆள் உட்கார வைக்கலாம். ஏன்? நம்பகத்தன்மையா இருக்கும்.
அதனாலதான் உஸ்மான் என்ன பண்றாங்க, ஆட்சியினுடைய விஷயத்துல நம்ம குடும்பத்தால் சில பேரை தகுதியான மக்களை உட்கார வச்சோன்னு சொன்னா நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஒரு சில குடும்பத்தில் உள்ள ஆட்களை எல்லாம் ஆட்சியில அமர வைக்கிறாங்க. உதாரணமா அபு மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு வந்து பஸ்ராவுடைய ஆளுநர் அப்படிங்கிற இருந்து எடுத்துட்டு அவங்களுக்கு பதிலா யாரை நியமிக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஆமிரை நியமிக்கிறாங்க. அந்த 18ஆம் பக்கம் இருக்கு பாருங்க, 18ஆம் பக்கம் பக்கம் இருக்கா, அந்த விளையாட்டு இல்லையோ. ஆ. அப்ப உஸ்மான்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்ச முதல் வேலையில சில வேலையை பாருங்க. முதல்ல பஸ்ரா நாட்டு ஆளுநராக இருந்த அபு மூசா அல் அஷாரியை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஆமிரை நியமிக்கிறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஆமிர் யாருன்னு சொன்னா உஸ்மான்லவுடைய ஹாலுன்னா மாமா. அப்புறமா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு மிஸ்ருடைய நாட்டில இருந்து மிஸ்ரு நாட்டுடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலா யாரை நியமிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சாதுன்னு சொல்லக்கூடிய பால்குடி சகோதரர், உஸ்மான்லாவுடைய பால்குடி சகோதரராக இருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு சாதன் அவன் நியமிக்கிறான். இப்ப ரெண்டாச்சா, ஒண்ணு பஸ்ராவுடைய நாட்டுடைய ஆளுநராக இருந்த அபு மூசாவை ரலியல்லாஹு நீக்கிட்டு யாரை வச்சாங்க, அப்துல் ரஹ்மானை வச்சாங்க. மிஸ்ருடைய நாட்டு ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ்ல தூக்கிட்டு யார் அந்த இடத்துல வச்சாங்க, பால்குடி சகோதரராக இருந்த அப்துல்லா இப்னு சாதை வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவுல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடையுது. எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் தபரிஸ்தான் வெற்றி கொள்ளப்படுது, ஹுராசான் வெற்றி கொள்ளப்படுது, கிறிஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படுது. மூணு மூணு மூலம் மூணு விஷயம் என்னென்ன, தபரிஸ்தான், ஹுராசான், கிறிஸ்தன்தீனியா, இந்த மூன்று நாடுகளும் வெற்றி கொள்ளப்படுது. யாருடைய ஆட்சி காலத்துல, உஸ்மான் இப்னு அஃபானோட ஆட்சி காலத்துல. அது மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கா வெற்றி கொள்ளப்படுது. கீழே பாருங்க, ஃபத்ஹு ஆப்பிரிக்கான்னு இருக்கா, ஆப்பிரிக்கா வெற்றி கொள்ளப்படுது. ஹிஜ்ரி 27ல அப்துல்லா இப்னு சாதுடைய தலைமையில ஆப்பிரிக்கா வெற்றி கொள்ளப்படுது. அந்த ஆப்பிரிக்கா நாட்டுடைய மன்னராக இருந்த ஜர்ஜீர் அங்க வச்சு கொல்லப்படுறான். ஆப்பிரிக்கா நாட்டு மன்னராக இருந்த ஜர்ஜீர் என்ன பண்றான், கொல்லப்படுறான். அப்ப ஹிஜ்ரி 27ல ஆப்பிரிக்காவும் என்ன பண்ணுது, வெற்றி கொள்ளப்படுது. ஜர்ஜீர். அடுத்து பாருங்க கீழே, ஃபத்ஹு கபரஸ் அல்லது குபரஸ். இந்த கபரஸ்ங்கிற இந்த இடமும் வெற்றி கொள்ளப்படுது. எப்ப, அதே 28ல, இது 27ல நடந்துச்சு, இது 28ல நடக்குது. வெற்றி கொள்ளல, போறாங்க. அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, ஜிஸியா வரியை கொடுத்து போர் வேறான்னு சொல்லிட்டாங்க. ஜிஸியா வரியை கொடுத்து போர் வேறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து பாடம், அடுத்து பாருங்க, அல் ஃபித்னது ஃபி அஹதிஹி வ கத்லுஹு. உஸ்மான்லாவுடைய ஆட்சி காலத்துல நிகழ்ந்த
ஃபித்னாக்கள், சூழ்ச்சிகள் மற்றும் உஸ்மானுல்லாவை கொலை செய்தது. என்ன விஷயம்? ஒண்ணுமே இல்லை, ஈஸியா வாங்கிக்கலாம். உஸ்மானுல்லாவுடைய ஆட்சிக்கு எதிராக ஏன் கலகம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான முதல் காரணம் இப்னு சபான்னு சொல்லக்கூடிய ஒரு இவன் தான் ஃபித்னாவுடைய தலைவனா இருந்தான். இப்னு சபா இவன் வேலை என்ன தெரியுமா? உஸ்மானுல்லாவுடைய ஆட்சிக்கு எதிராக மக்களை கிளர்ச்சி செய்ய வைக்கிறதா. இந்த பாருங்க, சொந்தத்துல உள்ள எல்லாத்தையும் ஆட்சியில உட்கார வைக்கிறாரு, சொந்தத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறா, அப்படி என்ன பண்றான்? இல்லாத விஷயங்களை எல்லாம் உஸ்மானுல்லா மேல இட்டு கட்டிக்கிட்டே இருக்கு. இது முக்கியமான ஒரு காரணம் எல்லாம். ரெண்டாவது முக்கியமான காரணம், உஸ்மானுல்லா யாரையெல்லாம் சில பேர் ஆளுநரா நியமிச்சிருப்பாங்கல்ல, ஆட்சியாளரா, அவங்களுடைய சிலருடைய தவறான பழக்க வழக்கத்தினாலையும் உஸ்மானுல்லா மேல கெட்ட பேர் வந்துருச்சு. உதாரணமா, எகிப்து நாட்டுடைய ஆளுநராக இருந்த இப்னு அபி சொரஹ், இந்த இப்னு அபி சொரஹ் வந்து உஸ்மானுல்லாவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் எகிப்துல. இவருடைய ஒரு சில தவறான அநியாயங்கள்னாலும் யார் மேல தப்பு வந்துச்சு? உஸ்மானுல்லா மேல தவறு வந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஹிஜ்ரி 35ல எகிப்து, குபா, பஸ்ரா இங்க இருந்து எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு குழு உஸ்மான்லட்ட வர்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஹிஜ்ரி 35ல எகிப்து, குபா, பஸ்ரா இந்த 3 இடத்துல இருந்தும் மதீனாவுக்கு என்ன பண்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு சில மக்கள் கூட்டமா வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? எகிப்து, குபா, பஸ்ரா நாட்டுடைய ஆளுநர்கள் நீ மாத்துங்க, அவங்க அநியாயம் பண்றாங்க. இந்த 3 நாட்டுடைய ஆளுநர்கள் என்ன பண்ணுங்க, மாத்திருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க அப்படின்னு அந்த மக்களே வந்து சொல்றாங்க. உஸ்மான் என்ன பண்றாங்க, அப்படியாச்சுன்னு பார்த்து என்ன பண்றேன், நான் அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப திருப்படி அந்த மக்கள் வர்றாங்க உஸ்மான்லட்ட வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்சியாளரை மாத்தி கொடுங்க. 3 நாட்டுல இருந்து வந்தாங்க. எந்தெந்த நாடு? எகிப்து, குபா, பஸ்ரா. அப்ப அதே போல மிஸ்ர்ல இருந்து ஆள் வர்றாங்க. அடுத்து 20ஆம் பக்கம் பாருங்க, மிஸ்ர்ல இருந்து வர்றாங்க. இவங்க எதுக்கு வர்றாங்க? மிஸ்ருடைய ஆளுநராக இருந்த அப்துல்லா இப்னு சாத் என்ன பண்ணுங்க, பதவியிலிருந்து நீங்க தூக்குங்க. புரிஞ்சாமல்லா, பசரா, கூஃபா, மிஸ்ரு இந்த மாதிரி நாட்டுல உள்ள எல்லா மக்களும் வந்து என்ன பண்ண சொல்றாங்க, இந்த நாட்டுடைய ஆளுநர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கிடுங்க, அவங்க ரொம்ப அநியாயமா நடந்துக்கிறாங்க. உனக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எகிப்துல இருந்து மட்டும் எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. எகிப்துல இருந்து மட்டும் ஒரு 1000 பேர். அதான் மிஸ்ரு. அப்ப என்ன பண்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எகிப்துக்கு என்ன பண்றாங்க, ஒரு புதிய ஆளுநரை நியமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எகிப்துல யார் ஆளுநர்? அப்துல்லா இப்னு சாத். உஸ்மானுல்லாவுடைய யாரு யாரை பார்த்தோம்? அப்துல்லா இப்னு சாத் மாமாவா? அவர் அப்துல் ரஹ்மான் இல்ல. இப்ப பால்வடி சகோதரர் தான் யாருன்னா அப்துல்லா இப்னு சாத். இவரை நீக்கன்னு சொன்னோன்னே நீக்கிட்டாங்க. இன்னைக்கு புது ஆளுநரை அனுப்பி விடுறாங்க. அந்த புது ஆளுநர் யார் அப்படின்னா முஹம்மது இப்னு அபூபக்கர். முஹம்மது இப்னு அபூபக்கர். நல்லா கவனிச்சு பாருங்க.
இங்கதான் பிரச்சனை. ஆளுநரை நீக்கிட்டாங்க. இப்ப புது ஆளுநரை முஹம்மது இப்னு அபூபக்கர் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடுறப்ப அவர் கையில ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த ஆளுநரை போய் காட்டணும்ல, உங்களை நீக்கிட்டாங்கப்பா, என்னைய சேர்த்திருக்காங்க, ஆர்டர் காப்பி அப்ப கொண்டு போறப்ப இவரும் போய்கிட்டு இருக்காரு. ஆனா என்னாச்சு தெரியுமா, திடீர்னு வழியில இந்த எகிப்து மக்கள்லாம் எகிப்து நோக்கி போறப்ப திடீர்னு வழியில ஒரு தூதர் போறாரு. தூதர்னா யாரு? அரசர்கிட்ட ஒரு தூது செய்தி கொண்டு அந்த தூதர் போய்கிட்டு இருக்காரு. மக்கள் டவுட் ஆகி போச்சு. அவரை பிடிச்சி அவர்கிட்ட உள்ள கடிதத்தை எடுத்து பார்த்தா உஸ்மான்ல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எகிப்துல இருந்து என்ன பார்க்க சில பேர் வந்திருந்தாங்க, உங்களை நீக்க சொல்லியிருந்தாங்க, அவங்க எகிப்துக்குள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு ஒரு கடிதம் இருக்கு. புரிச்சா? என்ன விஷயம்னா, உஸ்மான் ரதில்லாட்ட மிசூர்ல இருந்து ஒரு 1000 பேர் வர்றாங்க. வந்து எதுக்கு வர்றாங்க? நீங்க அப்துல்லா இப்னு சஅத் வந்து என்ன பண்ணுங்க, ஆட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்றாங்க. இவங்களும் சரி நீக்கிட்டாங்க. என்ன முதல்ல நீக்கல, அப்புறமா சரி ஓகே பிரச்சனைன்ட்டு நீக்கிட்டு அதுக்கு மேல யாரா அல்லாஹ் நியமிக்கிறாங்க? முஹம்மது இப்னு அபூபக்கர். இவங்க முஹம்மது இப்னு அபூபக்கர் கையில ஆர்டர் காப்பி வந்துடுச்சு. ஆனா எகிப்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தூதர் வேகமா போறாரு. இவங்களுக்கு டவுட் ஆகி போச்சுன்னா, நமக்கு வேகமா முன்னாடி ஒரு தூதர் போய்கிட்டு இருக்காரு, அப்ப எப்பவுமே தூதர்லாம் போனா என்ன அர்த்தம், ஏதாச்சும் ஒரு கடிதத்தை கொண்டு போவாங்க. உங்களுக்கு டவுட் என்ன பண்றாங்க, டக்குனு அந்த தூதரை பிடிச்சி கையில உள்ள கடிதத்தை வாங்கி பார்த்தா அதில் போட்டுருக்கு உஸ்மான் எழுதி கொள்வது. யாருக்கு? அப்துல்லா இப்னு சஅதுக்கு. இப்ப ஆளுநராக இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல எகிப்துல இருந்து ஒரு 1000 பேர் வர்றாங்க, உங்க நாட்டு மக்கள் வர்றாங்க. அவங்க உன்னை பதவி நீக்கம் செய்ய சொன்னாங்க. அந்த 1000 பேர் நீ கொன்று. இந்த 1000 பேரையும் உஸ்மான்லாவோட இந்த சீல் இருக்கு, முத்திரை இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா நம்மள பார்த்துட்டு ஆளுநரை மாத்தியெல்லாம் இது பண்ணாரு, இப்ப யாரையும் கொலை சொல்லியிருக்கிறாரு, நம்மளே கொலை சொல்லிட்டாரு. உதாரணம் பண்ணலாம். இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க ஒரு டீச்சரை மாத்த சொல்லி நீங்க 2 பேர் வர்றீங்க. நான் அப்படியா மாத்திடுறேன். என்ன பண்ண, நான் வேற டீச்சரை மாத்தி அவருக்கு ஆர்டர் காப்பி கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் சரி நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதர் வேகமா போறாரு. உங்களுக்கு டவுட் ஆகி போச்சுன்னா நமக்கு முன்னாடி போறாரு. டக்குன்னு அவரை பிடிச்ச கையில பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். என்ன எழுதி கொடுத்துருக்கா, நீ யாரை மாத்தணும்னு சொன்னீங்களோ அவருக்கு லெட்ரு. அந்த மாதிரி மாத்த சொன்னாலும் உடனே அந்த 2 பேர் வந்துகிட்டு இருக்கிறான், 2 பேரையும் கொன்று. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவமா இருக்குமா இல்லையா? இதான் நடந்துச்சு. உஸ்மான்லாட்ட வர்றாங்க, அந்த 1000 பேர் வர்றாங்க. உஸ்மான்ல சொன்னா வல்லாஹி நான் எழுதவே இல்லைன்னு. ஆனா இந்த கடிதம் யாரும் எழுதல, உஸ்மான்ல எழுதவே கிடையாது. ஆனா உஸ்மான்ல எழுதல, ஆனா யாருடைய முத்திரை இருக்குது? முத்திரை. இந்த முத்திரை நான் போடவே இல்லைன்ட்டான். இப்போ கோவம் வந்துருச்சு அந்த எகிப்து மக்களுக்கு. என்ன பண்றாங்க, உஸ்மான்லாவுடைய வீடு அதோட முற்றுகையிட்டான். இல்ல இதுக்கப்புறம் உஸ்மான் நீங்க ஆட்சி இருக்கலாம் லாய்க்கு இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்சியை விட்டு கொடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உஸ்மான்லா சொல்லிட்டாங்க, அல்லாஹால கொடுக்கப்பட்ட ஆட்சி என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்காண்டில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. 40 நாள் உஸ்மான்லாவோட வீடு என்ன பண்றாங்க, முற்றுகையிட்டு கடைசியாக ஹிஜ்ரி 35ல தில்ஹிஜ்ஜா 18வது நாள் உஸ்மான்லா ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹிஜ்ரி 35ல தில்ஹிஜ்ஜா 18ல உஸ்மான்லா கொல்லப்படுறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 3 நாள் அவங்க உடம்பு அங்கதான் கிடந்துச்சு. 3 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணப்போ. குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள என்ன பண்றாங்க, வெட்டிட்டாங்க. அப்ப அவரை காப்பாற்றுறதுக்காக அவருடைய மனைவி நாயிலான்னு சொல்லக்கூடிய வர்றாங்க. கணவரை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட கையை உள்ள விட்டாங்க. நாயிலாவுடைய விரல்கள்லாம் வெட்டப்பட்டுச்சு, அவங்க விரலாம் தனியா போயிருச்சு. ஹிஜ்ரி 35 இதுல ஹிஜ்ஜாவுடைய 18வது நாள் நல்லா ஷஹீதாக்கப்படுறாங்க. இதுவரை வந்துச்சா? சரி ஓகே. அடுத்து பாருங்க, சிஃபாத்து உஸ்மான். உஸ்மான் ரல்லாவுடைய பண்புகள் என்ன? கான உஸ்மான் தீப நஃப்சி. உஸ்மான் ரதில்லா ஒரு மென்மையான மனம் கொண்டவரா இருந்திருக்கிறான். மென்மையான மனம் கொண்டவர், ரொம்ப அமைதியான இயல்புடையவரா இருந்திருக்கிறாங்க. மென்மையான மனம் கொண்டவரா, அமைதியான இயல்புடையவராக, பொறுமை மிகுந்தவராக, அதிகமான அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க கூடியவராக, கொடை வள்ளலா இருந்திருக்கிறாங்க.
அவங்க செஞ்ச முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ரூமான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை முழுமையா வாங்கி முஸ்லிம்களுக்கு அர்ப்பணிச்சாங்க. அது ரொம்ப பெரிய காஸ்ட் அந்த கிணறுலாம். அது வந்து எப்படின்னா, மதீனாவுக்கு முஸ்லிம்கள் போனப்போ ஒரு யூதனுடைய கிணறு தான் ஒரு ரூமா. அந்த கிணத்துல இருந்தா முஸ்லிம்கள் தண்ணி எடுக்க வருவாங்க. அப்ப அந்த யூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லிம் பெண்கள் அதிகமா என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேற ஒரு ரூபா வந்து யாரு வாங்கி எல்லாருடைய பாதையில கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னோடனே உஸ்மான் என்ன பண்ணுவாங்க, போய் பாதி வாங்கிடுவாங்க. பாதி வாங்கிட்டு என்ன அர்த்தம், ஒரு நாள் முஸ்லிம்கள் எடுப்பாங்க, இன்னொரு நாள் யூதர்கள் எடுத்துக்குவாங்க. ஆனா அப்பயும் மனசு கேட்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு ஒரு ரூபா முழுமையா வாங்கி எல்லாருடைய பாதையில கொடுக்குறாங்க அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னோடனே போய் அந்த யூதர் என்ன பண்ணுவாங்க, பல மடங்கு ரேட்டை ஏத்துவாங்க. அவ எவ்வளவு ரேட்டு கேட்கறோம் அவ்வளவு ரேட் என்ன பண்ணுவாங்க, உஸ்மான்ல கொடுத்து அந்த கிணத்தை முழுமையா வாங்கி ஒரு ரூபான வாங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க. இது செஞ்ச முதல் விஷயம். ரெண்டாவது, தபூக் போருக்கான செலவுகளை ஏத்துக்கிட்டாங்க. அதிகமான செலவுகளை தானே ஏத்துக்கிட்டாங்க. தபூக் போர்ல அதிகமான செலவுகளை தானே என்ன பண்றாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மஸ்ஜிதுர் ரசூல், மதீனாவுல உள்ள மஸ்ஜிது நபவி இருக்குல்ல, ரசூல்லா அந்த பள்ளி வாசலை விரிவுபடுத்துறதுக்கு தன்னோட சொத்தை கொடுத்தாங்க. இந்த பள்ளி வாசலை விரிவு செய்வதற்காக தன்னுடைய சொத்தை கொடுத்துட்டாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இந்த மூணு விஷயம் இந்த புக்ல கோடிட்டு காட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய முக்கியமான பண்புகள் என்ன, அவங்களுடைய செயல்கள் என்ன. இல்ல யோசிச்சு பாருங்க, உஸ்மான்ல எப்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 23 தில்ஹிஜ்ஜாவுல, தில்ஹிஜ்ஜா முடியறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எப்ப மூத்தா போயிருக்கிறாங்க, அதே மாசம் நோன்பு வச்ச நிலையில மூத்தா போறாங்க. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, எத்தனை வருஷம் போலாம், 12 வருஷம். 12 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்ப இதோட உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சி முடிஞ்சு. இப்ப அடுத்து யாருடைய ஆட்சி வருது, ஹிலாஃபத்து அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுடைய ஆட்சி. இப்ப உஸ்மான் அல்லா மூத்தா போனதுக்கு அப்புறமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு வந்து ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹுவ ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹுக்கு பையாத்து செய்யறப்ப, ஆமா, அலி ரலியல்லாஹுக்கு பையா செஞ்சுட்டாங்க. அலி ரலியல்லாஹு கலீஃபா மாறிட்டாங்க. எப்ப, ஹிஜ்ரி 35. இப்ப இந்த அலி ரலியல்லாஹு பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. அலி ரலியல்லாஹு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய வாப்பா, சொர்க்கத்துக்கு நற்சான்று சொல்லப்பட்ட ஒருவர். இந்த 4 விஷயம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய தந்தை, சொர்க்கத்துக்கு நற்சான்று சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு சஹாபி. மிக முக்கியமான ஒரு போர் வீரர் வரலாறுல. மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கும் இன்னும் சொல்ல போனா அலி ரலியல்லாஹு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய யாரு, மருமகன் தான். யாரு, குடும்ப உறவா இல்லையா. அலி இப்னு அபி தாலிப். அபு தாலிப் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மகன் தான் யாரு, அலி ரலியல்லாஹு. இதான் அலி ரலியல்லாஹு பத்தியான முக்கியமான ஒரு விஷயமா. அடுத்த டாபிக், அஸ்லுல் அம்மால் இருக்கா.
என்ன அர்த்தம்? பொறுப்புல அதாவது ஆளுநர்களை நீக்கம் செய்யறாங்க. ஆளுநர்கள் எல்லாம், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுவால யாரெல்லாம் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் அலிரல்லா வந்த உடனே என்ன பண்றாங்க? தூக்கிட்டாங்க. உஸ்மானுல்லாவுடைய ஆட்சி காலத்துல உஸ்மானுல்லா யாரெல்லாம் ஆளுநராக நியமிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அலிரல்லா வந்து தூக்குறாங்க. இப்ப பாருங்க, முதல்ல என்ன பண்றாங்க? உதாரணமா பஸ்வரா, உம்மா, இந்த மாதிரி எல்லாத்துலயும் குறிப்பா யமன்ல என்ன பண்றாங்க? அப்பாஸ ஆளுநரா போடுறாங்க. யமனுக்கு அப்பாஸ ஆளுநரா அனுப்புறாங்க. மிஸ்ருக்கு கைஸ் இப்னு சஅத் ஆளுநரா அனுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி மிஸ்ர்ல யார் இருந்தா? அப்துல்லா இருந்தாரு. இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு யார் யார போடுறாங்க? யமன்ல அப்பாஸையும், மிஸ்ர்ல யார போடுறாங்க? கைஸ் இப்னு சஅதையும் போடுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அலிகல்லாவுடைய காலத்துல தான் இந்த இடம் தான் முஆவியா அல்லாவுக்கும் அலிகல்லாவுக்குமான ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, அபூபக்கர்லாவுடைய ஆட்சி காலமா இருக்கட்டும், ஆஹ் உமர்லாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், உஸ்மான்லாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மூணு ஆட்சியிலையுமே ஷாம், அதாவது குறிப்பா உமர்லாவுடைய ஆட்சி காலத்துல இருந்து அல்லது அபூபக்கரோட ஆட்சி காலத்துல இருந்து ஷாம் நகரத்துடைய ஆளுநராக யார் தான் இருக்கிறாங்க? முஆவியா தான் இருக்கிறாங்க. 40 வருஷம் ஷாமுடைய ஆளுநரா இருக்கிறாங்க. உஸ்மான்லாவோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் முஆவியா. இப்ப அலிரதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா ஆளுநர்களையும் நீக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதோட என்ன பண்றாங்க? யமனுக்கு வேற ஆளுநரை போட்டாங்க, எகிப்துக்கு வேற ஆளுநரை போட்டாங்க. இந்த நேரத்துல அலிட்ட போய் சொல்றாங்க, யாரும் முகைரத் இப்னு ஷுஅபான்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபித்தோழர் போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலியே, நீங்க வந்து இந்த யமன்லையும் எகிப்திலையும் உள்ள ஆளுநர்களை தூக்கிட்டீங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க? முஆவியாரெல்லாம் தூக்கிறாதீங்க. முஆவியாவை தூக்கிறாதீங்க. அதே போல இப்னு ஆமீர அவர் என்ன பண்ணாங்க? தூக்கிறாதீங்க. மித்த யாரையும் தூக்க வேண்டாங்கிறாங்க. இந்த ரெண்டு பேரை தூக்குனதே போதும், வேற யாரும் என்ன பண்ணலாம்? இப்போ வரைக்கும் தூக்க வேண்டாம், எடுத்தோடனே முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா முதல்ல அவங்க உங்களுக்கு கீழே விசுவாசமா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன் இந்த வார்த்தை வருது தெரியுமா? முக்கியமான விஷயம் ஏன்னா, உஸ்மான்லா ஷஹீதாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அலிரல்லா பொறுப்புக்கு வர்றாங்க. இப்போ உடனே என்ன பண்றாங்க? அம்மா, ஷாம்ல இருந்து யார் வர்றா? முஆவியர்லாம் வர்றாங்க. வந்து உஸ்மான்லாவுடைய இந்த சட்டை இருக்குல்ல, இந்த ரத்தத்தினால சட்டை, அதை எடுத்து அலிலாட சொல்றாங்க, அலியே இப்பே பழி வாங்கன்னு சொல்றாங்க. இப்பயே பழி வாங்குங்க. அலிலா சொல்றாங்க, இப்ப பழி வாங்க வேண்டாம். ஏன்னா மதீனாவுக்குள்ள எல்லாருமே கலந்து கிடக்கான். அந்த ஏகத்துல இருந்து வந்து 1000 பேர் இருக்கானா, எல்லாருமே உள்ளுக்குள்ள கிடக்கான். முதல்ல எல்லாம் அவன் நாட்டுக்கு போட்டு அதுக்கப்புறம் பழி வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. முஆவியா சொல்றாங்க, இல்ல இப்பயே பழி வாங்கு. பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடி ரொம்ப கஷ்டம். ஏன்னா எகிப்துல உள்ள அந்த 1000 பேரும் மதீனாவுக்குள்ள உட்காந்து கிடக்கான். இல்ல கொஞ்சம் நாள் ஆகட்டும். உடனே முஆவியா என்ன பண்றாங்க? சட்டையை எடுத்துட்டு போய் நேரா ஷாமுல தொங்க போட்டாங்க. தொங்க போட்டு சொல்றாங்க, "அவர் அலி பழி வாங்க மாட்டேங்கிறார், நம்ம தான் பழி வாங்கணும். நம்ம தான் உஸ்மான்லாவை கொண்டவன் என்ன பண்ணணும்? பழி வாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பதான் அலில என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் ஆட்சியில இருந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வச்சா ஆட்சியில இருந்து எல்லாத்தையும் இப்ப தூக்குறாங்க. அப்பதான் மக்கள் போய் சொல்றாங்க, வேண்டாம், இப்ப முஆவியா தொட வேண்டாம். இப்ப போய் முஆவியாவை நீ என்ன பண்ண வேண்டாம், தொட வேண்டாம். ஏன்னா கோவத்துல தான் போயிருக்காங்க. அவங்க சில அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய படைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து அஹ், உடன்பட்டு வர்ற வரை நீங்க அவங்களை தூக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் அலிரல்லா கேட்கல. இல்ல இல்ல, நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? நீக்க போறேன். எல்லாத்தையும் நீக்குறாங்க. என்ன நீக்கினாலும் அந்த அலிரல்லா நீக்கிறத யாரும் ஒத்துக்கல? முஆவியா ஒத்துக்கல. நான் ஆள்ல என்ன பண்ண மாட்டேன், நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னை அங்க என்ன பண்றாங்க? ஒரு ஆட்சி நிறுவுறாங்க. முஆவியா ஷாமுல ஒரு ஆட்சி நிறுவிட்டாங்க. இப்ப எத்தனை ஹலீஃபா? எத்தனை அலி ஒரு பக்கம் ஆட்சி பண்றாங்க. ஷாமுல யார் ஆட்சி பண்றாங்க? முஆவியா. ஏன் முஆவியா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லா ஆள் வரைக்கும் தூக்கணும். முஆவியா சொல்றேன், போக மாட்டேன். அப்ப நாங்க என்ன ஷாமுல நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? ஆட்சி பண்ணுகிறோம். ஆட்சியில உட்காந்துட்டாங்க. ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, வகாத்துல் ஜமல். ஜமல் யுத்தம் இஸ்லாமிய உம்மத்துல ஒரு முக்கியமான ஒரு போர்.
அதாவது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து நினைக்க வேண்டிய ஒரு போர் ஜமல் போர். எக்ஸாம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஷார்ட்டா ஞாபகம் வச்சோம் ஜமல் போர்னா என்னன்னு. ஜமல் போர்னா உஸ்மான்ல கொலை செஞ்சவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரதியல்லாஹு இவங்களுடைய தலைமையில ஒரு படை என்ன பண்றாங்க, மக்காவில இருந்து பஸ்ராவுக்கு கூட்டு போறாங்க. மக்காவில இருந்து பஸ்ராவுக்கு படை போகுது. யார் தலைமையில? ஆயிஷா ரலியல்லாஹு தலைமை, அதே போல ஜுபைர்லாவுடைய தலைமையில தல்ஹா, அந்த 3 பேர் சேர்ந்து அந்த படையை கொண்டு போறாங்க. இந்த படையை வந்து அலி என்ன பண்றாங்க, கூஃபா பக்கத்துல வச்சு நிப்பாட்டாங்க 10,000 வீரர்களோட. கூஃபா நகரத்துல ஒரு 10,000 வீரர்களோட என்ன பண்ணாங்க, போய் பஸ்ரா கிட்ட நிப்பாட்டுறாங்க. சம்பளம் சஹாபாக்கள்ல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுபைர், தல்ஹா இவங்க தலைமையில ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் பழி வாங்குறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. யாரை பழி வாங்க? உஸ்மான்லாவை கொலை செஞ்சவங்க. அந்த பக்கம் இவங்க போறாங்க, இவங்களை தடுக்கணும் நல்ல எண்ணத்தோட அலில என்ன பண்றாங்க, ஒரு 10,000 பேர் கூஃபா என்ன பண்றாங்க, 10,000 பேரோட நேரா பஸ்ரா கிட்ட வந்து தடுத்து என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வேண்டாம். ஆனா சந்தர்ப்ப மாற்றுறதுல 2 படைக்கு பதிலே போர் வந்துச்சு. அலிரல்லாவுடைய படைக்கும் ஆயிஷர்லாவுடைய படைக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, போர் வந்துச்சு. ஆனா 2 பேரும் போர் செய்யலாம் போல, இவங்க வேற காரணத்துக்காண்டி போறாங்க கொல்லணும்னு. இவங்களை தடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி அலில என்ன பண்ணாங்க, ஒரு 10,000 பேரோட போறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு போர் வந்துருச்சு. என்னாச்சு, அவன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து இந்த ஒட்டகத்துக்கு மேல உட்காந்துருப்பாங்களா, ஒரு இது மாதிரி போட்டு அது அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. ஆயிஷர்ல கீழே விழுந்துட்டாங்க. உடனே ஆயிஷர்ல வந்து என்ன பண்றாங்க, அலிலா பாதுகாத்து அவங்கள திருப்பி மக்காவுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதாவது இந்த போருக்கு ஜமல் போர், ஒட்டக போர். ஏன்னா ஆயிஷர்ல ஒட்டகத்தான் வந்தாங்க, அதாவது ஒட்டக போர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தல்ஹார்லாம் ஷஹீதாக்கப்படுறாங்க. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. ஆயிஷர்ல என்ன பண்றாங்க, பாதுகாப்பா பஸ்ராவுக்கு அனுப்பிட்டாங்க. அலி ரதியல்லாஹு என்ன பண்றாங்க, ஆயிஷா அம்மையார பஸ்ரா நாட்டுக்கு ரொம்ப பத்திரமா அனுப்பிட்டாங்க. இதான் வகாதுல் ஜமல், ஒட்டக போர். இப்ப அடுத்த பக்கம் பாருங்க, வகாது சிஃபீன், சிஃபீனுடைய போர். இதுவும் ரொம்ப ஜமல் யுத்தத்தை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய உம்மத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு போர். சிஃபீன் யுத்தம்னா யாருக்கு யாருக்கும் நடுவில் அப்படின்னா அலி ரலியல்லாஹுடைய படைக்கும் முஆவியா ரலியல்லாஹுடைய படைக்கும் நடந்த இடையில் நடந்த ஒரு போர். ரெண்டு பக்கமும் பெரிய இழப்பு, 2 பக்கமும் பெரிய இழப்பு. எப்படின்னா 1000க்கு மேற்பட்ட பேர் மூத்தா போறாங்க ஒவ்வொரு பக்கமும். புரிஞ்சா? 1000க்கு மேற்பட்ட பேர் மூத்தா போறாங்க. இப்ப என்னன்னா, இந்த சிஃபினுடைய யுத்தம் நடக்குது. இதுல ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹுடைய படை, ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹுடைய படை. சண்டை ரொம்ப பயங்கரமா போகுது. இங்க ஒரு 1000 பேர், இங்க ஒரு 1000 பேர் மூத்தா போறாங்க. இந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹுடைய அலி ரலியல்லாஹுடைய படைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சாரி, அலி ரலியல்லாஹுடைய படை அலி ரலியல்லாஹுடைய படை அப்படியே முஆவியா ரலியல்லாஹு படையை மெஹிக்கு நடத்தும். வெற்றி வெற்றி அடையக்கூடிய நிலைமை வருது. முஆவியா ரலியல்லாஹுடைய படையில உள்ள என்ன பண்றாங்க, குரானை ஈட்டில கட்டி மேல காட்டுறாங்க. குரானை ஈட்டில கட்டி மேல காட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சமாதானமா பேசும் அப்படின்னு. குரான் என்ன சொல்லுதோ சமாதானமா பேசும்னு கூப்பிடுறான். உடனே அலி ரலியல்லாஹு ஒத்துக்கிறாங்க, சரி வாங்க சமாதானமா பேசிடும். அப்ப உட்கார வச்சு அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து ஒரு ஆள், முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து ஒரு ஆள். உதாரணமா சொல்றாங்க, அலி ரலியல்லாஹுடைய
படையில இருந்து அபு மூசா அல் அஷரி வர்றாங்க பேச்சுவார்த்தை. அவங்க தான் நடுவரா வர்றாங்க. அலில்லாவுடைய பக்கத்துல இருந்து அபு மூசா அல் அஷாரி. முஆவியா ரலியல்லாஹுடைய பக்கத்துல இருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இப்ப என்ன விஷயம் தெரியுமா மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபு மூசா அல் அஷாரி யாருடைய யாருடைய பக்கத்துல வர்றாங்க? அலிலுடைய பக்கத்துல வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் வந்து முஆவியா ரலியல்லாஹுடைய பக்கத்துல வர்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பேசி முடிவு எடுக்க போறாங்க. இவங்க எடுக்கிற முடிவுக்கு இந்த ரெண்டு படையும் கட்டுப்பட போகுது. சரியா? இப்ப விஷயம் என்னாச்சு அப்படின்னா, அலில்லாவுடைய படையில இருந்த ஒரு சில மக்கள் அது எப்படி மக்களுடைய தீர்ப்பு நம்ம கட்டுப்பட முடியும்? குரானை வச்சுதானே நம்ம தீர்ப்பு எடுக்கணும். இப்போ அபு மூசாவோ அம்ர் இப்னு ஆஸ் இவங்க பேச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அலில்லாவுடைய படையில இருந்து ஒரு தனியா ஒரு கூட்டம் பிரிஞ்சு போறாங்க. இவங்க தான் வரலாறுல ஹவாரிஜ்னு வர்றாங்க. வரலாறுல ஹவாரிஜ் வெளியேறியவர்கள், முக்கியமான மோசமான வழிகட்ட குரூப். ஹவாரிஜ் எப்படி தோன்றுறாங்கன்னா இப்படிதான் தோன்றுறாங்க. குரானை மேல காட்டினதுக்கு அப்புறமா முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து அபு மூசா அல் அஷரி வர்றாங்க. அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து யார் வர்றா? சரி, அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து அபு மூசா அல் அஷரியும், முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து யார் வர்றா? அம்ர் இப்னு ஆஸ் வர்றான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டு போப்பா, இவங்க ரெண்டு பேரும் தீர்ப்பு உடன்படுவோம்னு சொன்னவனு அலி ரலியல்லாஹுடைய டீம் வந்து அலி ரலியல்லாஹுடைய படையில ஒரு டீம் வெளியே வருது. இல்ல முடியாது, குரானை தான் கட்டுப்படுவோமே தவிர இவங்களுடைய பேச்சு என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. இவங்க தான் யாரு? ஹவாரிஜ். ஹவாரிஜ் யாருன்னா இவனுடைய அக்கீதா என்னன்னா, சிறிய பாவம் பண்ணிட்டா கூட இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவான். புரிஞ்சா? அலி காஃபிர் ஆயிட்டாரு, முஆவியாவும் காஃபிர் ஆயிட்டான். இவனுடைய பார்வையில அலி ரலியல்லாஹு காஃபிர், முஆவியா ஏன் காஃபிர் ஆக்கிட்டாங்க? ஏன்னா அவங்க குரானை வச்சு தீர்ப்பு சொல்லல, இவங்க யாரை வச்சு தீர்ப்பு பண்றாங்க? ரெண்டு பேரை வச்சு தீர்ப்பு பண்றாங்க அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹுடைய படையில என்ன பண்றான், ஒரு டீம் தனியா கிளம்பி போறான். இவன் தான் வரலாறுல யாரா வர்றான்? ஹவாரிஜ். இவன் கொள்கை என்ன அப்படின்னா, பிரிய பாவம் பண்ணா கூட நிரந்தரமா ரகத்துல இருக்கணும் தான் இவனுடைய கொள்கை. அலி ரலியல்லாஹுவையும் கொல்லணும், முஆவியாவையும் கொல்லணும். ஏன் ரெண்டு பேரையும் கொல்லணும்? ரெண்டு பேரும் காஃபிர் ஆயிட்டாங்க. இப்ப இவனுடைய கொள்கை என்ன அப்படின்னா, பாவம் பண்ணி ஒருத்தன் காஃபிர் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய பொருளாதாரத்தை தாராளமா நம்ம எடுத்துக்கலாம், அவனை கொலை செய்யலாம். இப்பதான் யாரு? ஹவாரிஜ். என்ன விஷயம் ஆகி போச்சு, அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து அபு மூசா அஷரின்னு சொல்றாங்க, எப்பா நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் அலி ரலியல்லாஹு ஹலீஃபால இருந்து என்ன பண்றேன், நான் நீக்கிட்டேன். புரிஞ்சா? ஹலீஃபால இருந்து நான் நீக்கிட்டேன். சரி, இப்ப அடுத்து அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க, அலிய அபு மூசா அல் அஷரி என்ன பண்ணிட்டாங்க, ஹலீஃபால இருந்து தூக்கிட்டாங்க. முஆவியாவனா ஹலீஃபாவா என்ன பண்றேன், நியமிக்கிறேன் அப்படின்னு. புரியுதா மூலம்? என்ன புரியுது? ஆனா விஷயம் தெரியுமா, ரெண்டு பேரும் நீக்கிட்டு பேசணும். அலியை நான் நீக்கிட்டேன், நான் முஆவியா நீக்கிட்டேன், சரிவா யாரை ஹலீஃபாவா ஆக்கலாம் அப்படின்னு அதான் விஷயம். ஆனா அம்ர் இப்னு ஆஸ் ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு ஆள். நம்ம முதல்ல அபு மூசா அல் அஷரி சொல்றாங்க, எப்பா நான் முதல்ல என்ன பண்றேன், அலிய ஹலீஃபால இருந்து அலி ரலியல்லாஹு தூக்கிட்டாரு. அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க, அலியா அவர் தூக்கிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன், ஏன்னா ரெண்டு பேரும் நடுவர்கள் தானே, அவங்களுடைய தீர்ப்பை தான் கேட்கணும். நான் முஆவியாவை ஹலீஃபா நியமிக்கிறேன். திருப்பணி போர்வதற்கு போறதுக்கு அப்புறம் அதோட போர் முடியுது. அலிகளிடம் இருந்து ஒரு டீம் தனியா பிரிச்சு போனாங்களா ஹவாரிஜ். அவன் என்ன பண்றான், அடுத்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டுறான். என்ன சதி திட்டம் அப்படின்னா, அலியையும் கொல்லணும், முஆவியா எல்லாமே கொல்லணும் அப்படி. அதுதான் 25ஆம் பக்கத்துல தன்கீல் ஹவாரிஜ். அந்த பாடம் தன்கீல் ஹவாரிஜ், ஹவாரிஜ் உருவாகுதல். ஏன் அலி ரலியல்லாஹுடைய படையில இருந்து இவங்க வந்தாங்க? அல்லாஹ்வை தவிர தீர்ப்பு சொல்றது யாருக்கும் தகுதி, யாருக்கு உரிமை இல்லைங்கிறது இவருடைய கொள்கை. தீர்ப்பு யார் தான் சொல்லணும், அல்லாஹ் தான் சொல்லணும். இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப ஏன் அலியை காஃபிர் ஆக்கனா, அலி ரலியல்லாஹு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இந்த ரெண்டு பேரும் தீர்ப்புக்கு நம்ம, அதனால அலி ரலியல்லாஹுவையும் காஃபிர் ஆக்கிட்டா வேற யாரையும் காஃபிர் ஆக்கணும், முஆவியா காஃபிர் ஆகி. இப்போ ஒரு அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹுவையும் முஆவியா ரலியல்லாஹுவையும் கொல்லணும். அவ்வளவுதான். அதுல என்ன பண்றான், ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது 3 பேரை கொல்லணும் பிளான் போடுறான். யார் யார் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ். ஏன்னா அம்ர் இப்னு ஆஸ் தான் தலைவரா இருந்தாப்ல. 3 பேரையும் கொல்லணும். இப்ப குறிச்சு வச்சுக்கோங்க,
அலி ரலியல்லாஹு கொல்றதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டா? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பேற்றுக்கிட்டான். அலி ரலியல்லாஹு கொல்றதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பேற்றுக்கிட்டான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கொலை செய்யறதுக்கு ஹாரிஜா அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்றான். ஹாரிஜா அந்த அந்த 26ஆம் பக்கத்துல கீழ இருந்து 2வது லைன்ல பாருங்க, சென்டர்ல நதப ஹாரிஜான் இருக்கான். 22ஆம் பக்கத்துல, சாரி 22ங்கிறேன், 26ல 26ஆம் பக்கம் கீழ இருந்து 2வது லைன்ல நடுவுல பாருங்க நதப. இவன் என்ன பண்றான்? இவன் தான் பொறுப்பேற்றான். யாரை கொல்றதுக்கு? அம்ர் இப்னு ஆஸ் கொல்றது, மிஸ்ர்ல வச்சு கொல்றது, எகிப்துல வச்சு கொல்றது. ஏன்னா 3 பேரும் சுபுக்கு வருவாங்கல்ல, கொண்டுடலாம்ல, அதனால. அதே போல முஆவியா ரலியல்லாஹு கொல்றதுக்கு அல் பரக் இப்னு அப்துல்லா. அல் பரக் இப்னு அப்துல்லா. அல்லது அம்ர் இப்னு பக்கர். அம்ர் இப்னு பக்கர்னு போடுவோங்களாம். அம்ர் இப்னு பக்கர். இப்ப கவனிச்சோம், இந்த 3 பேர் தான் முடிவு பண்றான் யாரை கொல்லணும். அலி ரலியல்லாஹு, அலி ரலியையும், முஆவியாவை, அம்ர் இப்னு ஆஸ். 3 பேரும் சுபுக்கு வருவாங்கல்ல. முஆவியா ஷாம்ல இருக்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் எகிப்துல இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு கூஃபாவுல இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அலி ரலியல்லாஹுடைய தலைமையிடம் என்னன்னா கூஃபா தான். அவங்களுடைய ஆட்சி எல்லாருமே வந்து மக்கா மதீனாவை தான் தலைவிடமா கொண்டு வந்தாங்க, அபூபக்கர்லாவும் உமர்லாவும். ஆனா அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? ஏதாவது தலைவிடமா வச்சாங்க? கூஃபாவை தான் வச்சாங்க. கூஃபாவை தான் தலைவிடமா வச்சிருந்தாங்க. 3 பேரும் சுபுக்கு தொழுவ வைக்க வருவாங்க. 3 பேரையும் கொல்லணும் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு வந்தாங்க. கரெக்டா அலி ரலியல்லாஹு என்ன பண்றான்? சுபுக்கு அவங்க இமாமா இருக்கிறப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு முல்ஜிமன் அப்படிங்கிற என்ன பண்றான்? ரமதான் 21ல, அதாவது ஹிஜ்ரி 40ல, ரமதான் 17ல, ஹிஜ்ரி 40 ரமதான் 17ல விஷம் தேய்க்கப்பட்ட கத்தியால என்ன பண்றான்? அலி ரலியல்லாஹு குத்துறான். விஷம் தேய்க்கப்பட்ட கத்தியால அலி ரலியல்லாஹு என்ன பண்றான்? குத்துறான். ரமதான் 17ல சுபு தொழுகையில அலி ரலியல்லாஹு தாக்கப்படுறாங்க. ரமதான் 21ல ஷஹீதாக்கப்படுறாங்க. ரமதான் 21ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அலி ரலியல்லாஹு கொண்டுட்டாங்க. இப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கொல்றதுக்காண்டி ஹாரிஜா என்ன பண்றான்? அதே போல சுபு தொழுகைக்கு வர்றான். அன்னைக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உடம்பு சரியில்லை, அதனால சுபு தொழுகை வைக்க அவங்க வரல. அதனால வேற ஆள் தான் வர்றாரு, அவரை மாத்தி கொண்டுட்டான். அவரை மாத்தி கொண்டுட்டான். அதே போல முஆவியா எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. முஆவியா எல்லாம் தப்பிச்சிருவாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தப்பிச்சிருவாங்க. யாரு மாட்டிக்குவா? அலி ரலியல்லாஹு மாட்டிக்குவாங்க. சரி. இப்ப அடுத்த இந்த 27ஆம் பக்கம் பாருங்க, சிஃபாத்து அலி. அலி ரலியல்லாஹுடைய பண்புகள் என்னென்ன? இதுல முன்னாடியே வந்ததா, நீங்க எழுதிக்கலாம். ரசூலுல்லாஹுடைய மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய யாரு வாப்பா, சொர்க்கத்துக்கு நற்சான்று சொல்லப்பட்டவங்கள முக்கியமான ஒரு ஆளு. சின்ன வயசுல இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் அவங்க தான். பைத்துல் மால்ல இருந்து தனக்குன்னு ஒரு பணம் கூட எடுத்தது இல்லை. பைத்துல் மால்ல இருந்து தனக்குன்னு இதுவரையில ஒரு பணம் கூட எடுத்ததே இல்லை.
இதோட யாருடைய ஆட்சி முடியுது? 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்களா? ஹிஜ்ரி 35 வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 40 அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு. அப்ப ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் ஃபுல்லா முடிஞ்சு. ஈஸியா படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. அபூபக்கர்ல எடுத்தீங்களா? அந்த சப்டைட்டிலா இருக்குல்ல, முன்னாடியே பார்த்துடும். உமரை பார்த்துடும். உஸ்மான் அலி. உஸ்மான் அல்லாவும் அலிலாம் கொஞ்சம் பிரச்சனை. உங்களுடைய ஆட்சி நிறைய பித்தனாக்கள் வரும். அப்ப என்ன பண்ணும், உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, அவங்க ஆட்சியில எந்தெந்த பகுதியெல்லாம் வெற்றி கொண்டாங்க. உதாரணமா ஆப்பிரிக்கா வெற்றி கொண்டாங்க, கபர்ஸை வெற்றி கொண்டாங்க, இந்த மாதிரி தபரிஸ்தான் வெற்றி கொண்டாங்க, குராசரா வெற்றி கொண்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வெற்றிகளா இருக்குது. என்ன பண்ணா, உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன பகுதி வெற்றி கொண்டாங்க தனி எழுதியும். அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க தனி எழுதியும். அவங்க ஆட்சியை வீழ்ந்துச்சு தனி எழுதி. ஏன்னா ஆட்சிக்கு வந்தவொடனே தன்னுடைய சொந்தத்துல உள்ள சிலர் என்ன பண்ணாங்க, நிர்வாகியா போட்டாங்க. அவங்க கொலை பண்ணக்கார காரணம் என்ன? எகிப்துல ஒரு படம் வருது, வந்து ஆட்சியாளரை மாத்துங்கன்னு சொல்றாங்க அப்துல்லாவா. இவங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா இப்னு அபூபக்கர் அனுப்பி விடுறாங்க. ஆனா அதுக்குள்ள என்னாச்சு, ஒரு தூதர் போறாரு. அவர் கையில ஒரு கடிதம் இருக்கு. பிரச்சனை வந்துச்சு. 40 நாள் வீடு முற்றுகையிடப்படுது. அதற்கு ஷஹீதாக்கப்படுறாங்க இது. அதுக்கப்புறமா அலில்லாவுடைய ஆட்சி காலம் ஓடுது. உஸ்மான்ல எப்ப ஷஹீதாக்கப்படுறாங்க, அந்த டேட்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சோம். அலில்லாவுடைய ஆட்சி காலம் வருது. அலில்லாவுடைய ஆட்சி காலம் வந்தோடனே அவங்களுக்கும் முஆவியார்ல கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு? உடனே பழிவாகணும்னு சொன்னாங்க முஆவியா. ஆனா அலி என்ன பண்ணிட்டாங்க, வேணாம்னு சொன்னாங்க. அதனால அங்க உஸ்மான்லாவுடைய சட்டையை கொண்டு போய் ஷாமில் என்ன பண்றாங்க, மக்களுக்கு முன்னாடி தொங்க போட்டு இந்த மாதிரி உஸ்மான்லா கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி அங்க தன்னுடைய ஆட்சியை நிறுவிட்டாங்க. அலியில் என்ன பண்றாங்க, எல்லா பொறுப்புல இருந்த ஆளுநர்லாம் நீக்கிறப்ப யார் போக மாட்டேன்னு சொல்லிட்டா, முஆவியர்ல எல்லாம் போக மாட்டேன்ட்டாங்க. இதுக்கப்புறம் ஆயிஷா அம்மையாரு, தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர்ல என்ன பண்றாங்க, ஒரு படையை திரட்டிட்டு உஸ்மான்லாவை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்காண்டி போற நேரத்துல கூஃபால இருந்து ஒரு 10,000 பேரை கூட்டு வர்றாங்க அலிலானு. பஸ்ராவுக்கு பக்கத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடக்கிற பார்த்தீங்கன்னா அது எதுவா மாறிடுது, போரா மாறிடுச்சு. உண்மையா 2 பேரும் போர் செய்யும் நோக்கத்துல வரல. பேச்சுவார்த்தைக்கு வந்து திடீர்னு என்ன பண்றான், உள்ளுக்குள்ள யாரோ அம்பை விட்டு பெரிய போராக அது மாறி எடுத்து ஆயிஷா மேல் கீழே விழுந்துடுறாங்க. ஆயிஷா பாதுகாத்து பஸ்ராக்கு அனுப்பி வச்சது யாரு, அலிரல்லா தான். அடுத்து அதே போல முஆவியர்லாவுடைய படைக்கும் அலில்லாவுடைய படைக்கும் சிஃபின்னு ஒரு யுத்தம் வருது. நிறைய பேர் வர்றாங்க. போர் ரொம்ப உக்கரமா போது. குரான முஆவியர்லாவுடைய தரப்புல இருந்து குரான் என்ன பண்றாங்க, ஈட்டில கட்டி காட்டுறாங்க சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு. உடனே ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப 2 தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆள், அலில்லாவுடைய தரப்புல இருந்து அபு மூஸா அல் அஷ்அரி, முஆவியர்லாவுடைய தரப்புல இருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இப்ப இவங்களுடைய பேச்சுக்கு அவங்களுடைய தீர்ப்பு கட்டுப்படுவோம் அப்படின்னு. அப்போதான் அலில்லாவுடைய டீம் வந்து ஒரு டீம் தனியா கலந்து போகுது. தீர்ப்பு சொல்றதுக்கு அல்லாத உரிமை இருக்கு, வேற யாருக்கும் உரிமை இல்லை. அப்ப அலி காஃபிர் ஆயிட்டாரு, முஆவியும் காஃபிர் ஆயிட்டாங்க, அம்ர் இப்னு ஆஸ் என்ன காஃபிர் ஆயிட்டுன்னு போயிட்டாங்க. இவங்க தான் வரலாறு யாரா வர்றாங்க, ஹவாரிஜா வர்றாங்க. அதாவது அபு மூஸா அஷ்அரி சொல்றாங்க, என்னுடைய தரப்புல இருந்து நான் அலி என்ன பண்ணிட்டேன், ஹலீஃபால இருந்து தூக்கிட்டேன். அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்லிட்டாங்க, நான் முஆவியாவை ஹலீஃபா வச்சுட்டேன். திருப்பதியும் பிரச்சனை வந்து போர் வந்துருச்சு. இப்ப அந்த ஹவாரிஜுங்கிறவங்க ஹரூரியான இடத்துல போய் தங்குறாங்க. அவங்க போய் என்ன பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, அலியும் காஃபிர் ஆயிட்டாரு, முஆவியா காஃபிர் ஆயிட்டாங்க. அப்ப 2 பேர்ட்டையும் ஆட்சி இருக்கக்கூடாது. அம்ர் இப்னு ஆஸும் காஃபிர் ஆயிட்டாரு, கொன்றுவோம் அவங்க எல்லாரையும். சரி, 3 பேர் வர்றான், அப்துல்லா இப்னு முல்ஜிம், ஹாரிஜாங்கிறவங்கலாம். அப்துல்லா இப்னு முல்ஜிம் என்ன பண்றான், கரெக்டா அலிரல்லா தொலை வைக்க போறப்ப ஹிஜ்ரி 40 ரமதானுடைய 17 போய் சுபத்துல வைக்கிறப்ப போய் விஷம் தேய்க்கப்பட வாழலாம் என்ன பண்ணா குத்திடுறான். அப்ப ஹிஜ்ரி 21 என்ன பண்றாங்க, மௌதா போறாங்க. அதே போல அதே நாள்ல யாரையும் கொள்றதான் பிளானு, முஆவியர்லாவையும் அம்ர் இப்னு ஆஸ். ஆனா 2 பேரும் தொலைக்கு வரல, உடம்பு சரியில்லாதனால. அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதோட அலிரல்லாவுடைய ஆட்சி முடிஞ்சுச்சு. அலிரல்லாவுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க தான். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர், ஹசன் ரலியல்லாஹுடைய வாப்பா, மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. பைத்துல் மால்ல இருந்து தனக்கு எந்த ஒரு காசு என்ன பண்ணதில்லை, எடுத்தது இல்லை. இதுவரையும் பார்த்துருக்குறோம். ஹலீஃபா கூட வரலாம். கிளாஸ் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கும், ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஓடிக்குமா? எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், 1 மணி நேரம் ஓடி இருக்கும். 1 மணி நேரம். சரி, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து அல் அதபு வஷிஅரு ஃபி ஹதி ராஷிதி, இலக்கியம் மற்றும் கவிதை 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்து உமையாக்களுடைய ஆட்சி போகும். உமையாக்கள்லாம் யாருன்னா முஆவியர்லாவுடைய வம்சாவளிகள் எல்லாமே, அவங்களுடைய மகன் இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டே வருவாங்க ஹிஜ்ரி 120 வரைக்கும். அவங்களுக்கு அப்புறம் அப்பாசியாவுடைய ஆட்சி வரும். அப்பாசியாக்கள்னா அப்பாஸ் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க.
என்ன பண்ண போறோம் அதை நான் அடுத்து சொல்லலாம். இன்னைக்கு எத்தனை பக்கம் பார்க்கலாம்? மொத்தம் உங்களுக்கு 160 பக்கம் இருக்கு. 160 177 பக்கம் இருக்கு. எத்தனை பக்கம் பார்க்கலாம்? இல்ல முல்லா, இன்னைக்கு எத்தனை பக்கம் பார்க்கலாம்? இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு இதான் கிளாஸ். 3 மணி வரையும் இதான், வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சா? எத்தனை பக்கம் பார்க்கலாம் இன்னைக்கு? நீங்க சொல்லுங்க, எத்தனை பக்கம் பார்க்கலாம்? இன்னைக்கு எத்தனை நாள் டயர்? ரெக்கார்டு கூட முடிச்சிருங்க.